முதல்ல டாக்டர் ஆர்கே உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். கூட்டணி ஆட்சி 1952க்கு பிறகு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இன்றைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் நம்ம அடிப்படையாக என்னென்ன விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இதுல முக்கியமா எனக்கு பட்ட ஒரு விஷயம், டெஃபினட்டாக நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்ல கருத்துக்கள் தான். 4 பெண்கள் இருக்கிறாங்க, 7 எஸ்சி இருக்காங்க. அதுல ஒரு பெண் எஸ் கமலிங்கிறவர் 28 வயசு. ஏறத்தாழ 1/3 ஆஃப் அமைச்சரவையில 3/4 40 வயசுக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக ஏஐக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இப்ப கேரளாவில் ஒரு மினிஸ்டர் போட்டாங்க, அதே மாதிரி தமிழகத்திலேயே ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயமாகத்தான் பார்க்கிறேன். ஆனா என்னை பொறுத்தளவு எனக்கு சில விஷயங்கள் பிரச்சனையாகத்தான் இருக்கு. அதாவது 7 எஸ்சிஸ் இருக்காங்க உங்களுடைய அமைச்சர்களை, வரவேற்கக்கூடிய விஷயம். நான் மாற்று கருத்து இருக்க முடியாது, யாருக்கும் இருக்க முடியாது. அப்போ ஒரு எஸ்சியை நீங்க ஹெச்ஆர்என்சிக்கு ஏன் போடக்கூடாது, அமைச்சரா போடக்கூடாது? ஏன் ஒரு ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்த இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகராக ஆகணுமா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் அந்த அமைச்சரகத்துல அமைச்சரா இருக்கணுமா என்ற அந்த கேள்வி வருது இல்லையா? அப்போ இது எல்லாம் என்னை பொறுத்தவரை எங்க அடிபட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சமூக நீதினு சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கோட்டை விட்டா, அதுவும் வேணுமென்றே ஒரு பிராமணனை நீங்க ஹெச்ஆர்என்சியினுடைய அமைச்சராக ஆக்கும் போது நீங்க ஒரு பிளாக்கேட் பண்றதுக்காக பண்ணீங்க, ஒரு 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 பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக பண்ற விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதை தவிர இதுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தமே இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் கருத்தா இருக்கிறது. அதே மாதிரி அடுத்ததாக மரியா வில்சனை பத்தி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம முன்னாடியே பல செய்தி நிறுவனங்கள் இது வீடியோ காட்சிகளோடய வெளிவந்திருக்கிறது. அப்போ ஒரு தஞ்சாவூர் எம்எல்ஏக்கு இன்னைக்கு அமைச்சரவை கொடுக்க வேண்டியதா இருந்தது. அவர் அந்த தண்ணி அடிச்சு வருகின்ற அந்த பியர் அடிச்சு அந்த தோட்டத்துல நடக்கின்ற அந்த விஷயங்கள் அது வீடியோ வெளியே வந்ததுனால அவருக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அப்ப மரியா வில்சனை பத்தி வீடியோ எப்போ வந்திருக்கு இல்லையா? அப்ப இவருக்கு மட்டும் ஒரு கன்செஷன், அவருக்கு இல்லாத கன்செஷன் இவருக்கு மட்டும் வருகிறது. அதையும் இவர் அடுத்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரா உட்கார போறாரு. இமீடியட் கம்பேரிசன் வரும் இல்லையா? தென்னரசோட கம்பேரிசன், தங்கம் தென்னரசோட கம்பேரிசன் வரும். அதே மாதிரி பிடிஆர் பழனிவேலராஜனோட கம்பேரிசன் வரும். அதுலயே அடிபட்டு போறது. அதாவது கம்ப்ளீட்டா நீங்க ஆப்டிக்ஸ்ல ஓடுற ஒரு வண்டியாக தான் விஜயினுடைய இந்த என்டையர் இந்த 10 நாள் நான் பாத்தீங்கன்னா, விஜய் தவறு ஒன்றும் செய்யவில்லை என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. என்ன செய்தார் என்றதை விட என்ன தவறு செய்யவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நீங்க ஆப்டிக்ஸ் ஓட வேண்டும் என்றால் ஒரு வெங்கட்ராமனையோ இல்லை என்றால் அதற்கு நிகரான ஒரு நபரையோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் செங்கோட்டையனே நல்ல சாய்ஸ் தான். ஆனா செங்கோட்டையனுக்கு இந்த மினிஸ்ட்ரி பிடித்தமில்லை என்றதுனாலதான் அவர் ரெவன்யூக்கு போறாரு. அதுல அவரை மாற்றினார்கள் என்று பார்க்க வேண்டியதில்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் கூட அது என்ன மெசேஜ் கொடுக்கணும், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன மெசேஜ் கொடுக்குறது? அடுத்ததாக இவங்க அதிகாரத்துக்கு வந்த சமயத்துல கசி விடப்பட்ட ஒரு செய்தி விஜய் பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கு மட்டும் மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுக்க மாட்டாரு, கட்சிக்காரர்களுக்கு மட்டும் தான் பார்த்து கொடுப்பாருன்னு சொன்னீங்கன்னா, இப்ப சஞ்சீவுக்கும் ஸ்ரீநாத்துக்கு எல்லாம் கொடுக்க மாட்டார்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஸ்ரீநாத்துக்கு இன்னைக்கு அமைச்சரவை வந்திருக்கிறது, தவறு இல்லை. பட் அப்படி இருந்தால் கூட அந்த விஷயங்களை தாவே காணவரே கசி விட வேண்டிய அவசியம் என்னன்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை எங்கேயோ முரண்கள் பல இடங்கள்ல முரண்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தாவேக்காவை பொறுத்தவரை அதை தாண்டி என்ன டிஸ்கஷன்ல என்ன பிரச்சனை ஐயுஎம்எல் கூடயும் விடுதலை சிறுத்தைகள் கூட இன்னைக்கே அவர்கள் பதவி ஏற்க வேண்டியதா இருந்தது. நேத்து நான் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்ப அங்க எங்க சிக்கல் வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேன். அவங்க முடிவெடுக்காம இருக்கிறதுக்கு தாவேக்காவை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆமா, நீங்க ஒரு நாள் தள்ளி போடலாம்ல. இது என்ன பெரிய விஷயம்? அது நீங்க ஒரு கட் அண்ட் ரைட்டா ஒரு டேட்டை சொல்லிட்டு அந்த டேட்ல உங்களால் வர முடியவில்லை என்றால் நீங்க அதுக்கு தாராளமாக அவர்கள்ட்ட சொல்ல முடியும். இது இந்த கட்சிகள் எங்க இது என்ன 10 பேரா இருக்காங்க, ஐயுஎம்எல்லையும் 10 பேரா இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள்லயும் பதவி ஏற்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. அக்கோவுக்கும் அமராவட்டிலையும் போட்டா முடிஞ்சு போயிருது, அவ்வளவுதான். அப்ப அவங்க அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். 2 பேர்ல ஒருத்தர் சூஸ் பண்ணோம். விடுதலை சிறுத்தைகள்ல மிக தெளிவாக யார் சீனியர், வன்னியார் சீனியர், முன்னாடியே ஏஎம் ஷாஜகானுக்கு கொடுக்கறதாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஐயுஎம்எல்ல. இதுல என்ன மாற்றம் எனக்கு புரியவில்லை. அப்போ அவர்களை தாராளம், அதாவது ஒரு கோலிஷன் அரசாங்கத்துல, அதாவது இப்ப கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணி ஆட்சியில சில இடங்கள்ல தாவேக்கானுடைய கை ஓங்கி நிற்க வேண்டும். அது இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால இன்னைக்கு அது நாம் தென்படவில்லை. அப்ப இன்னைக்கு மறுபடியும் நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ இல்லை என்றால் அதடுத்த நாளுக்கோ இன்னொரு அமைச்சரவை விரிவாக்கமா? அப்ப அது தேவையில்லாம அது ஆப்டிக்ஸ்ல மறுபடியும் பிரச்சனை வருது.
இனி அடுத்ததாவது காங்கிரஸ்காரர்கள் வந்து செய்கின்ற இந்த கூத்து இருக்கு இல்லையா, இது தேவையற்ற விஷயமாக நான் என்ன காண்கிறேன். கூத்து அதாவது பண்ணாங்க? கூத்துனா 60 வருஷமாக நாங்கள் வந்து இல்லை 60 வருஷமா நாங்கள் கொடுக்கவில்லை, 59 வருஷமா 60 வருஷமா கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை கொடுக்கவில்லைன்னு சொல்றது வந்து, ஏங்க நீங்க கேட்டீங்களா? 82ல 50 60 பேர் இருந்தீங்க, 91ல 60 பேர் இருந்தீங்க, ஏன் ஜெயலலிதா கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். ஏன் கேட்கல? 2006ல கலைஞர் ஆட்சியில் வந்தாரு, மைனாரிட்டி அரசாங்கம் வருது, ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். அப்ப தைரியம் இல்ல, இன்னைக்கு கூகி கொண்டிருக்கல என்ன பிரச்சனை, ஏன் கூறீங்கன்னு கேட்கிறேன். யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க சாதாரணப்பட்ட ஆளுகள் கிடையாதுங்க. தினேஷ் குண்டுராவ் வந்து பெரிய ஒரு பதிவு போடுறாரு, கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர் பதிவு போடுறாரு. கேசி வேணுகோபால் அதோட பெரிய ஒரு பதிவு போடுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அதன் பிறகு வந்து இவரு நம்மளுடைய மாணிக்கம் தாகூர், இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஏதோ ஐயோ நமக்கு அதிமுகவும் திமுகவும் நம்ம வந்து மோசம் பண்ணிட்டாங்க, 60 வருஷமா மோசம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், தாவேகா வந்தனால நாங்க எல்லாரும் தப்பிச்சு போனோம் என்ற அந்த பாணியில் இருக்கின்ற பேச்சுக்கு எங்க இடம் வருதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் கேட்டீங்களா? ஜெயலலிதாடம் கேட்டீங்களா? 1991 ஜெயலலிதாடம் கேட்டீங்களா? இல்ல அதுக்கு முன்னால நீங்க 60 எம்எல்ஏ வந்தீங்களா? அந்த டைம்ல வந்து எம்ஜிஆரோட கேட்டீங்களா? யார்கிட்ட கேட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். எங்கேயுமே பேசாமல் கூட்டணி என்ற அந்த அடிப்படையில் வந்து கம்பீட் பண்ணிட்டு இப்ப திடீர்னு வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து வேணுமென்றே காழ்ப்புணர்ச்சி வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து திமுக எதிராகவும் அதிமுக எதிராகவும் பரப்புகின்ற அந்த ஒரு பணி இருக்குல்ல, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நீங்க ஒண்ணு மறந்து கொள்ள முடியாது, இது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான். அந்த கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் வந்து தாண்டி வர வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஒரு கன்சென்சஸ் பில்டிங்ல தான் இது ஆபரேட் பண்ண முடியும். இல்ல இப்ப நீங்க பல சந்தேகங்கள் பல விமர்சன பார்வைகளை வச்சீங்க. அதை கடந்த ஆட்சிகளோட ஒப்பிடுறாங்கல்ல. இப்ப திமுக அதிமுக ஆட்சியில நிகழாத கிட்டத்தட்ட 1952க்கு பிறகு முதன்முறையா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதுவே ஒரு சமூக நீதி. 7 பேர் பட்டியலினத்தை கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் மற்ற முந்தைய திராவிட அரசுகள் கொடுத்திருக்காங்களா? போன ஆட்சியில 4 பேர் கொடுத்தாங்க, 2 தான் இதுல முக்கியமான துறைகள். அப்ப இதுல முக்கியமான போர்ட்போலியோ உள்ளிட்ட எல்லாமே பண்ணியிருக்கிறாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய சில குறைகளை கடந்து இதை ஒரு சமூக நீதி அமைச்சரவைன்னு பார்க்கணுமா, இல்ல அந்த குறைகள் ரொம்ப பெருசா நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை குறைகள் ரொம்ப பெருசா இருக்குங்க. நீங்க வந்து ஆப்டிக்ஸ், அதாவது நீங்க ஒரு தோற்றத்துக்காக என்ன செய்திருக்கலாம், 7 பேருக்கு நான் கொடுத்துருக்கோம், 7 பேருக்கு நான் கொடுத்து இதை தான் கேட்டு இருக்கோம். நேத்துல இருந்து இதான் கேட்டு இருக்கோம். 7 SC கொடுத்துருக்கீங்க. அப்ப அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், முதல்வர் வந்து வேங்க வயல்ல போய் நிக்க வேணும். முதல்வர் வந்து எங்க தலித்துகளுக்கு வந்து பிரச்சனை வருதோ அந்த இடத்துல போய் நிக்க வேணும். அதுதான் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஆப்டிக்ஸ்னுடைய ஒரு உச்சகட்டமா இருக்கும். அது நீங்க செய்யலையே. நீங்க செய்யறது என்னன்னா, ஜெயிச்சு வந்து உங்க நபர்கள் இருந்து 7 பேரை செலக்ட் பண்ணி இங்க போட்டிருக்கீங்க. அதுல வந்து எல்லாம் கரெக்டா தான் வருது. எல்லா ஜாதி பேலன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து 1-2 ஜாதிகளை விட்டு பாக்கி எல்லா ஜாதிகளும் ரெப்ரசன்டேட்டிவா தான் இருக்கிறார்களே தவிர அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்களேன், காஸ்ட் பேலன்ஸ் பாருங்கன்னு சொல்றேன். இந்த மினிஸ்ட்ரியில இருக்கிற காஸ்ட் பேலன்ஸ் பாருங்க. அப்போ நீங்க சில இடங்கள்ல மெரிட்னு பேசுறீங்க, இதுல மெரிட் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. அதே இடத்துல வந்து நிச்சயமாக இது இந்த முழுக்க நம்பர்ஸுக்காக, அதாவது ஒரு ரீல் எடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு 7 SC போட்டு வச்சிருக்கீங்க என்றதான் தெரிய வருது. தவிர 7 மினிஸ்ட்ரியை கொடுப்பாங்களா? இது நான் இவ்வளவுதானுங்க சொல்றேன். அதாவது 7 SC போட்டீங்க, அதுல ஒரு SCக்கு வந்து நீங்க HR and CE ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். அது ஏன் ஒரு பிராமணனை ஏன் அங்க போடுறீங்கன்னு கேக்குறேன். அவ்வளவுதான்.